ஆபரேஷன்ஸ் போடுறீங்க. வெரி ப்ரவுட் மூமெண்ட், வெரி ப்ரவுட் மூமெண்ட். ரொம்ப பெருமையான ஒரு நிமிடங்கள் இது. சுதந்திர தினம் லண்டன்ல சூப்பரா கொண்டாடுறோம். மிக பெருமையான நிமிடங்கள் இந்தியாவுக்கு. சூப்பரா இருக்குது, அடிப்படையா இருக்குது. So who sits in here? This seat, captain. So இங்க பாருங்க லைட் பி. Oh my god, why is coming right? Almost, isn't it? Oh, thank you. தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவின் 75வது நமது நாட்டினுடைய சுதந்திர தினம் லண்டன்ல சூப்பராக கொண்டாடுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வந்து இன்னைக்கு லண்டனில் வந்து சூப்பராக கொண்டாடுறோம். லண்டனில் வந்து நம்ம இந்திய கப்பற்படையினுடைய ட்ரைனிங் ஷிப்பு தராங்கனி வந்து இன்னைக்கு வந்து லண்டனுக்கு வருது, லண்டன் டேம்ஸ் நதிக்கு வருது. ஸோ வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் கொடியேற்றுறாங்க. இது வந்து இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி மக்களே. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ மேலே டெக்கில் போகலாம். மேலே தான் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்க, கொடியெல்லாம் பிடிச்சிட்டு பயங்கரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. Minutes where we see the arrival of the Indian Navy ship Tarangani here in London. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஒட்டுமொத்த இந்தியர்களும் இங்கே தான் கூடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 75வது சுதந்திர தினத்தை வந்து இவ்வளவு சூப்பராக கொண்டாடி இருக்கிறோம். அதாவது லண்டனில் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் இது கொண்டாடுறது உண்டு. அந்தந்த ரீஜனில் உள்ள இந்தியன்ஸ் சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப 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 ஸ்பெஷல். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய கப்பற்படையிலிருந்து ஒரு ட்ரைனிங் ஷிப் வருது. அதாவது நம்ம இந்திய கவர்மெண்ட்லேருந்தே ட்ரைனிங் ஷிப் வருது. வந்து இங்கிலாந்தில் லண்டனில் வந்து இந்திய கொடியை ஏற்றுறாங்க. ஸோ இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. இதை வந்து நம்முடைய சேனலில் வந்து பதிவு பண்ணுறதுல ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்சவரை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் வந்து இந்தியர்கள் வந்து நம்ம வந்து உலகம் முழுவதும் நம்முடைய பெருமைகளை வந்து நிலைநாட்டிட்டு இருக்கிறோங்கிறத. ஸோ இந்த ஷிப்பில் வர அதாவது இந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 300 ட்ரைனிஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னா நேவல் ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்களையும் பார்க்கலாம் நம்ம. இந்த கப்பல் வந்து எங்கே இருந்துன்னா ஆல் த வே ஃப்ரம் கொச்சின்லேருந்து வந்துட்டு இருக்குது மக்களே. அதாவது தெற்கு மண்டல கப்பற்படை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கப்பல் வருகைக்காக காத்துட்ருக்குறோம். இந்தியன் நேவல் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து நேவல் ஆஃபீஸர்ஸ் மக்களே அவங்களும் சேர்ந்து தான் இந்த காரியத்தை வந்து செய்கிறாங்க. ஸோ இது ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. Are you from Indian Navy? Are you yeah, okay. So ஆமா தம்பி பாருங்க தூத்துக்குடியில இருந்து. தம்பி உங்க பேர் என்ன? ஜார்ஜ். தம்பி வந்து ஜார்ஜ் தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கிறாரு. ஸோ சூப்பரா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து லண்டனுடைய ஒரு மிக முக்கியமான இடத்துல நடக்குது மக்களே. கனாரி வார்ஃப், அதாவது லண்டனுடைய ஒரு ஃபைனான்ஷியல் ஹெட்னே சொல்லலாம். அங்கே பாருங்கள், நான் இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் காணிச்சிருப்பேன். HSBCயோட UK ஹெட் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, மற்ற பல ஃபைனான்ஷியல் ஹெட் ஆஃபீஸஸ் இங்கே இருக்குது. இது வந்து தேம்ஸ் நதியினுடைய ஒரு பாகம் இது. ஸோ இங்கே தான் அந்த ஷிப்பு வருது. அதாவது சாதாரண ஷிப் இல்லை. ஸோ நம்ம நாட்டினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய விதமாக நம்ம நாட்டினுடைய இந்திய கப்பற்படையினுடைய கப்பல் மக்களே, நம்முடைய இந்தியன் நேவியுடைய கப்பல் வருது. அதுவும் 75வது சுதந்திர தினத்தன்று இங்கே வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் கொடியேற்றுறாங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி நம்ம சேனலில் வருதுங்க. அது அடிப்படை இதை விட என்ன சந்தோஷம் இருக்கணும். இந்த நாட்டினுடைய நேவல் ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க. ஸோ பார்த்தீங்களா, இந்தியன் நேவி ஆஃபீஸரும் நம்ம பிரிட்டிஷ் நேவி ஆஃபீஸர் நிற்கிறாங்க. ஸோ இதான் ரெண்டு நாடும் இணைஞ்சு, அதாவது இந்தியா வந்து எப்போவுமே ஒரு சமாதானத்தினுடைய ஒரு நாடு. எல்லா நாட்டோடய இணைஞ்சு போவாங்க. அவங்க எல்லா நாட்டோடய நம்ம வந்து இணைஞ்சு போவோம். குட் ஈவினிங் சார். ஸோ யூ ஆர், who are you? Royal Navy. Royal Navy. Oh, thank you. Commodore Jaggi is from the Indian Navy. Indian Navy. Oh, thank you. Where's colleagues? Yeah, of course, yes. Okay. So இவர் ராயல் நேவியில் உள்ளவர், அங்கே இருக்கிறவர் வந்து இந்தியன் நேவியில் உள்ளவர். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஐயோ
வாங்க 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 தம்பி. அப்படியா? வாங்க வாங்க தம்பி வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க நம்ம பிள்ளைகளை பார்க்க. அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன சேனலா எப்படி? நீங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஓகே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சுதந்திர தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தம்பி. ஜெய் ஹிந்த். ஆல் தி பெஸ்ட். ஈஸ்டாம்ல இருக்கீங்களா? ஓகே 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 ஓகே. கிரைடன்ல. ஓகே ஓகே. எல்லா தமிழ் ஏரியாத்துல. நாங்க வாட்ஃபோர்ட். அந்த ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து டாக்குக்கு வந்துருச்சுது. ஆனால் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இங்கே வந்துடும் அப்படின்னு தான் நேவல் ஆஃபீஸர் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நாங்கள் வெயிட்டிங். எனக்கு வந்து இந்த நேவி நம்ம இந்திய இராணுவ படை இதிலெல்லாம் வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன். எங்கள் அப்பா வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க. நான் பிறந்ததே வந்து ஜோத்பூர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில். ஸோ அதனால் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் வீட்டிலே வந்து இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. நாங்களும் எங்கள் குடும்பமும் இராணுவத்தில் இந்திய இராணுவத்தில் வந்து போய் சர்வ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. என்னுடைய தந்தை, எங்கள் அக்காவுடைய புருஷன், என்னுடைய அத்தான், என்னுடைய தாத்தா இவங்க எல்லாம் வந்து இந்தியன் ஆர்மியில் அதாவது ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு இராணுவ குடும்பம். அதிலிருந்து தான் நானும் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெறுறது இன்னும் ஒரு ட்ரிபிள் மடங்கு சந்தோஷமாக இருக்குது மக்களே. ஸோ நான் பிறந்தது வந்து சொன்ன மாதிரி மிலிட்ரி ஹாஸ்பிட்டல், ஜோத்பூர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் நான் பிறந்தேன். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாரும் ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. இங்கிலாந்துக்காரங்க ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், நேவல் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், சாதாரண மக்கள் ஆகட்டும், நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே அதுவும் 75வது இண்டிபெண்டன்ஸ் டே இவ்வளோ அழகாக கொண்டாடுறீங்கன்னு ரொம்ப இது பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. சமாதானத்தை உலகமெல்லாம் பரவிட்டு இருக்கக்கூடிய இந்திய நாடு என்னுடைய நேவி ஷிப்பு இங்கிலாந்துக்குள்ளே வருது. அது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. வார்த்தையெல்லாம் அப்படி இப்படி குளருது பார்த்ததும். ரொம்ப பெருமையாக இருக்குது பாருங்கள். கம்பீரமாக வருது இல்லை? கம்பீரமாக வருது. நம்ம ஷிப் வந்து இந்திய நாட்டு நேவி படை வந்து கப்பற்படை வந்து கம்பீரமாக வருது. அடிச்சுக்கவே முடியல. அதனுடைய உயரம் வந்து 33 மீட்டராம். அதனுடைய நீளம் வந்து 52 மீட்டராம். ஸோ பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. மக்கள் எல்லாம் கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. வா சூப்பர், அடிப்பொழி. ஜெய் ஜெய் ஜெய். அருமையா ஜெய்ஜாண்டிகா வருது பாருங்க, சூப்பரா. ஆஹா, எல்லாம் நம்மளுடைய கப்பற்படையினுடைய நேவி ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்திய நேவி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. சூப்பரா இருக்குது. வாவ் வாவ், ஜெய்ஜாண்டிகா வருது மக்களே. வாவ், வெரி ப்ரவுட் மூமெண்ட், வெரி ப்ரவுட் மூமெண்ட். ரொம்ப பெருமையான ஒரு நிமிடங்கள் இது, மிக பெருமையான நிமிடங்கள் இந்தியாவுக்கு. எவ்வளோ டாலான ஷிப்பு, பயங்கர பெருசாக இருக்கு பாருங்க. என்ன டாலாக இருக்குது அப்பா. இப்போ நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட எல்லா தியாகிகளையும் இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும். இவ்வளோ ஒரு சுதந்திர காற்று நம்ம சுவைச்சிட்டு இருக்கோம்னா அவங்கெல்லாம் தான் காரணம். இன்றைக்கும் நம்முடைய நாட்டுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற எல்லா இராணுவ படை வீரர்களுக்கும் நம்முடைய மரியாதை. பாருங்க, ஹலோ. சூப்பர் சூப்பர், ஹலோ. வாவ் வாவ் வாவ். பேர் எழுதியிருக்கிறாங்க பாருங்க, தாரங்கிணி. ரொம்ப அழகான பேரு. ஒரு அரசி மாதிரி வந்து நிக்குது பேரு, அரசியோட மேல. வாவ் வாவ்.
பார்த்தீங்கன்னா கப்பலை வந்து கட்டுறாங்க, நம்முடைய இந்திய நேவி ஷிப்பை வந்து கட்டுறாங்க. இந்த கப்பல் இங்கே வந்து 3 நாள் இருக்கும். 18ஆம் தேதி வரை இருக்குங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஸோ நீங்கள் வந்தால் பார்க்கலாம். பட் அதனுடைய முதல் நாள் முதல் நிகழ்வில் நாங்கள் பங்கு கொண்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கப்பல் வந்து எங்கேருந்து வருதுன்னா கொச்சின்லேருந்து வருது. ஸோ நம்முடைய நேவி சதர்ன் நேவி ഇന്ത്യൻ നേവി ഇതിൽ வந்து കൊച്ചിനിലിருந்து വരുന്ന இந்த കപ്പൽ 7 മാസവും 12 ദിവസവും നീളുന്ന INS തരംഗിണിയുടെ ലോക പര്യടനത്തിന് തുടക്കം. കൊച്ചിയിലെ ദക്ഷിണ നാവികസേന ആസ്ഥാനത്ത് റിയൽ അഡ്മിറൽ ആന്റണി ജോർജ് യാത്ര ഫ്ളാഗ് ഓഫ് ചെയ്തു. ഓഫീസർ ട്രെയിനികളായ നാവികർക്ക് ദീർഘദൂര കപ്പലോട്ട പരിശീലനം നൽകുന്ന പായ്ക്കപ്പലാണ് തരംഗിണി. ഇത്തവണത്തെ പര്യടനത്തിൽ പോർച്ചുഗൽ, ഫ്രാൻസ് തുടങ്ങി 14 രാജ്യങ്ങളും 17 തുറമുഖങ്ങളും സന്ദർശിക്കും. Part of the Azadi Ka Amrit Mahotsav, the ship will be entering London, where the national flag will be hoisted, and it will be a momentous occasion for the Indian Navy as well as the country. வாவ், கொடி பாரு எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. பெருசாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. கொடி பார்த்தியா கம்பீரமாக இருக்குல்ல. கம்பீரமாக இருக்குது. எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ 2 நாட்டு படையில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க பாருங்க. இந்திய படையில் உள்ளவங்க இருக்கிறாங்க, இங்கிலாந்து படையில் உள்ள இருக்கிறாங்க. சமாதானத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சின்னம் தான் இந்திய நாடு. உலகமெங்கு நம்ம போகிற சமாதானமாக தான் இருப்போம். இது வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா பார்க்க முடியுது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நேவல் ஆஃபீஸர்ஸ்லாம் பாருங்கள் அது கப்பல்லையே சூப்பராக இருக்குது, அடிப்படையாக இருக்குது. ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கீழே பாருங்க, அங்கே பாருங்க அது ஆஃபீஸர்ஸ்லாம். தேங்க்யூ. கூட்டம் பயங்கர கூட்டம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. Is it okay to take a video for our YouTube? Yeah. What's your name? Tanvi, where are you from originally? Mumbai. How do you feel being here? Very good. I feel so excited. Yes. I can see tears coming, right? Almost, isn't it? Oh, thank you. So happy Independence Day. Thank you. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக எல்லாரும் அவங்களுடைய அதாவது அன்பை பரிமாறிட்டு இருக்கிறாங்க 75th Independence Day. This is hello. How do you feel? Really good to see the flowers. We are Indian. Yes. अच्छा है. We are basically from India. We are now here. Basically, we are from India. We have just come here, but we are very happy to hear that Indians are celebrating 75th celebration here. Oh, thank you very much. It's a very pride moment for us. 15th August या बहुत शान से मनाएंगे. Oh, good. Thank you very much. हर झंडा. Oh my God, I don't know Hindi. Thank you. Oh, hello. You look lovely on sari. This is from a YouTube channel. How are you? Very nice, thank you. And how do you feel this whole event, 75th Independence Day? It's really nice. We feel proud, we feel different, loads of different people. And one thing I was thinking was these people who have come from India. And since for so long they have been here. Yeah. And they've been traveling to many countries. And it's a proud time, proud moment from Very proud us. moment for all of us. Yes. Where are you coming from today? From East London. From East London. And what is your name, madam? Bhumika. Yes. And which part of India you're from? Gujarat. Oh, okay. Thank you very much. Thank you. இங்கெல்லாம் கூட்டமா நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் சூப்பரா இருக்குது. ஹாய். தேங்க்யூ. ஹாய். How do you feel participating in the It's a wonderful experience. Yes. The first time the flag is hoisted. So awesome. Yes. Very nice. It's a proud moment for all of us Indians. Yes. Thank you very much. Thank you. Thank you.
ஸோ ரொம்ப எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வயசுக்கு உட்பட்டவங்க இல்லை, எல்லா வயசுக்காரங்களும் எல்லா மாநிலத்தவர்களும் இங்கே இருக்கிறாங்க. தமிழ்காரங்க, ஹிந்திக்காரங்க, அதுக்கப்புறம் கன்னடக்காரங்க, தெலுங்குக்காரங்க, பார்க்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ வேற்றுமையிலும் ஒருமைப்பட்டு இருக்கிறது தான் இந்தியாவுடைய கலாச்சாரம். அது நமக்கு நல்லாவே பார்க்க முடியுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அந்த வியூவே ரொம்ப நல்லா இருக்குது மக்களே. இங்கேருந்து நாங்கள் மேலே வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்தாங்க. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து மீடியா பர்சன்ஸுக்குனே உள்ள டெக்கு. நம்மளை பார்த்துட்டு நம்மளே வந்து மேலே வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே டான்ஸ் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப நல்லா தெரியுது இங்கேருந்து பாருங்கள். இந்த வியூக்காகவே நாங்கள் பெர்மிஷன் கேட்டு அவங்க உடனே ஓகே நீங்கள் லண்டன் நம்மளச்சியா வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக மேலே வந்து நம்மளை விட்டுருக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்திய மக்களை, இந்தியர்களை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி இது வந்து இந்த ஒரு வீடியோவை வந்து நாங்கள் எடுத்து போடுறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. பல்லாயிரக்கோடிக்கணக்கான இந்தியர்களில் வந்து நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஈவெண்ட்டில் வந்து சாதாரண ஈவெண்ட் இல்லை, வரலாற்று சிறப்புமிக்க 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டில் நாங்களும் கலந்துக்கிட்டோம். இதை வந்து உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல மக்களே அது அலாதி பெருமையும் மகிழ்ச்சியும். எனக்கு என்னென்னு சொல்லவே தெரியல. ப்ரவுட் மூமெண்ட். ஓகே, சின்ன குழந்தைய பாருங்க, பேபி வச்சுட்டு எல்லாம் நம்மளுடைய ரஹ்மான் அவருடைய பாட்டு தான் வந்து அப்படியே ஏர்ல பறந்துகிட்டு இருக்குது மக்களே. சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ வந்து கப்பலுக்குள்ள போறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. ஸோ நம்ம போய் கப்பலுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தாரங்கிணி இந்தியாவினுடைய மிக பெருமையான கப்பற்படையின் கப்பல் இது. கப்பலை உள்ள போய் பார்க்கறதுக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். Hi, what's your name? Hi, I'm Tanya. Tanya, what are you doing? I'm studying Masters in Economics at Queen Mary University. At Queen Mary University, yeah. Very prestigious. Okay, so how do you feel being here? Yeah, it's my first experience over here, being on the Independence Day, and it feels very good seeing the ship over here. So your parents are back in India now? Yeah. Yes. I just got to see them last month, and I came back over here. You must be missing them so much. It gives me goosebumps, like seeing over here all the songs and all the Indian people over here on occasion. Okay, thank you very much. All the very best for your studies. While waiting, நாங்கள் இந்த சீனரிலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ தேம்ஸ் நதி இது மக்களே. தேம்ஸ் நதியில் வந்து இந்த ஃப்ளாட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மக்களே. நினச்சி கூட பார்க்க முடியாது. எனக்கு நான் எல்லாரையும் வந்து பொதுப்படுத்தி சொல்ல நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ரொம்ப பழமையான இடம். அதாவது 1800களிலிருந்தே இந்த டாக் இருக்குது. இங்கே தான் வந்து பல நாடுகள்லேருந்து ஸ்பைசஸ், காஃபி, அதுக்கப்புறம் இந்த சுகர், அது இதுன்னு டிம்பர், ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் எல்லாம் வந்து பல நாடுகள்லேருந்து இங்கே தான் கொண்டு வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணி இங்கே தான் கொண்டு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். அந்த இடத்துல தான் நம்ம இந்தியன் நேவியோட ஷிப்பும் வந்திருக்குது. ஸோ இப்போ ஒரு வழியாக வந்து கூட்டம் மூவ் ஆகி நம்ம கப்பல் பக்கத்துலேயே வந்துட்டோம். இந்திய கடற்படையின் கப்பல். ரொம்ப பெருமையாக இருக்கும் மக்களே. ஸோ இனி உள்ள பெரிய கூட்டம், மீடியா எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப திருவிழா மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ போகிறோம் பாருங்கள். நேவி மேன்லாம் நின்றுருக்குறாங்க. ஹலோ சார்.
சார் நமஸ்தே வணக்கம். எங்க தமிழா நீங்க? எந்த ஊரு நீங்க? கோயம்புத்தூர். நம்ம தமிழ் மகனை பாருங்க, கோயம்புத்தூர்ல நீங்க நேவி ஆபீசரா இருக்கீங்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? அப்படியா? ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ரொம்ப யூடியூப் சேனல். ஓகே, லண்டன் தமிழச்சி யூடியூப் சேனல். எவ்வளவு சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு? போடுறதே பெருமை தானே. ஆமா, இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே பெருமை. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது மக்களே. ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சு நம்ம தமிழரை கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது மக்களே. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அவர் சொல்கிறார், எனக்கு இந்த யூனிஃபார்ம் போடவே ஒரு பெருமை. எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு கேட்டேன். இந்த யூனிஃபார்மே ஒரு பெருமை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பெயர் வந்து அவினாஷ் ஜே. தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நேவியில் இருக்கிறாரு. சேர்ந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் ஆகுது இல்லையா? தேங்க்யூ. ஐஎன்எஸ் பார்த்தீங்களா? ஐஎன்எஸ் இந்தியன் நேவி ஷோர் ட்ரைனிங் சாரங்கினி ஐஎன்எஸ். எல்லாருமே சின்ன சின்ன வயசுல இருந்து எவ்வளோ அழகாக வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய நாட்டு கொடிகள். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது சாதாரண கப்பல் இல்லை, இந்தியன் நேவியோடைய கப்பல். ஓகே, இந்திய கடற்படையினுடைய கப்பலில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ட்ரைனிங் ஷிப்பு டாரங்கினி. சூப்பராக இருக்குது பாருங்கள். கோவா ஷிப்யார்ட் 1997 தான் இது வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கப்பல். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2004, 2003, 2004 உலகம் ஃபுல்லாக சுற்றின கப்பல். இது வந்து உலகத்தில் பல பாகங்களையும் இந்த நேவி ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கரண்ட்லி வந்து 300 ஆஃபீஸர்ஸ் இதில் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் அடுத்த நாடுகளுக்கும் இடையே உள்ள ஒரு நல்ல ஒரு உறவுகளை வந்து பலப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி தான் அந்த கப்பல். உண்மையிலே ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. Hello sir, welcome to UK. This is a YouTube channel. What is your name? My name is Saurabh. Saurabh Kumar. Thank you. And how do you feel? London Tamilachi. London Tamil. Tamilachi. Okay. And how do you feel, sir, being here? Good. I haven't been out, So the weather is also just like India. Just like India, right? Yes. And seeing so many Indian people, you probably. Nothing different. Thank you. I'm from Jharkhand. Jharkhand. Okay. Thank you, sir. Dhanaraj, Akash Dhanaraj, Tamil ஆள் மாதிரி இருக்குது. ஜாலி கோஷி வர்கீஸ் மலையாளியானோ. ஸோ பார்த்தீங்களா, தமிழ்நாட்டுக்காரங்களை கண்டுபிடிச்சி நாங்கள் யூடியூப் சேனல், லண்டன் தமிழச்சி யூடியூப் சேனல். இப்போ நகர்வேலாണ് ഞാൻ. കേരള നാട്ടിലൂടെ പത്തനംതിട്ട. ഓക്കെ, പത്തനംതിട്ടയിലിருந்து ஜோயல் கோஷி வர்கீஸ் அப்படின்ற ஒரு நேவி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஓகே, தேங்க்யூ. ரொம்ப எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்க? ஓ மை காட், 22 வயசுல എൻ്റെ മക്കളെ 22 വയസ്സിൽ നാട്ടിന് വേണ്ടി നിങ്ങളുടെ sacrifice so much. Thank you so much. Thank you and welcome. Travel எப்படி இருந்துச்சு? It was very good. It was very good. Multiple ports stop karke aaye. So it was very good. Very good. Okay. Thank you. We are very proud. Okay. Thank you. Bye. அதீங்களா, தமிழர்களுக்கு மலையாளிஸ் மற்ற எல்லா ஸ்டேட்டில் உள்ள நேவி ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவே நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ தமிழர்கள் பார்த்து பேசியாச்சுது, மலையாளியை பற்றி பேசியாச்சுது, ஹிந்திக்காரங்களை பற்றி பேசியாச்சுது. ஸோ இனி என்ன வேணும்? அதாவது இந்தியா எனக்கு இந்தியாவில் ரொம்ப பிடிச்சது தான். எத்தனை டிபேஷன் இருந்தாலும் எல்லாம் வந்து அதனுடைய ஒற்றுமை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற்றுமையில் ஒற்றுமை. ஓகே. ஸோ இங்கே வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சு விற்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் உள்ள இந்தியன் நேவி சம்மந்தமான திங்ஸ் எல்லாம் வச்சு விற்கிறாங்க. ஓ மை காட், இது பிடிங்க. இப்போ வந்து டிரைவர் சீட் பக்கம் வந்திருக்கிறோம், கேப்டன் சீட் பக்கம். இது யார் இருக்கக்கூடிய சீட்டுன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சாதாரணமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும்.
அவர்கிட்ட நான் கேட்குறேன். So who sits in here? This seat, captain. Okay, and who sits in here then? Bottom master. Oh, bottom master. Oh, okay. Okay. These places need to be earned. Oh, okay. ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் கேப்டனுடைய சீட்டு மக்களே. இது வந்து பாட்டம் ஆஃபீஸர். ஸோ இங்கே பாருங்க லைட் எப்படி, ஓ மை காட் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கா இருக்கு. ஆத்தென்டிக்காக இருக்குது. ஆத்தென்டிக்காக இது வந்து செயிலிங் ஷிப்பு. இது வந்து ட்ரைனிங் ஷெயிலிங் ஷிப். இதில் வந்து தான் இந்த ஆஃபீஸர்ஸ் இந்த பார்த்துட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு 20 வயசு 22 வயசு ஒரு 23 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நல்ல ஸோ நம்ம இந்திய கடற்படையில் கப்பற்படையில் உள்ளவங்க சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ நாங்கள் வெளியே போகிறோம், வாங்க போகலாம். சூப்பராக செல்யூட் பண்ணி எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. I think இங்கே தான் தங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I think they stay here. For the operations room. Operations room. Oh, okay. Where do you stay here when this is sailing? Down below, ma'am. Down below. Okay. Sorry, this is a YouTube channel. Okay. So இது வந்து ஆப்ரேஷன்ஸ் ரூம் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே தான் அவங்க தங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய தங்குற அறையெல்லாம் கீழே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. Thank you for serving our nation. We are really proud of you. Very much so. Thank you. Thank you. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய இந்திய திருநாட்டின் சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினம் சூப்பராக லண்டனில் கொண்டாடணும். அதுவும் இந்திய கப்பற்படையோடு கொண்டாடுறதுல மிக பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் வந்து இந்தியா பிற நாடுகளில் தன்னுடைய எல்லா நாடுகள்லையும் போய் அவங்களுடைய சமாதானத்தை பரப்பக்கூடிய ஒரு நாடாக இருக்குதுன்னு எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye.